कृष्णा जय बोलो सीतारामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास महाराज की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीतारामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। ஆச்சரியமான சமர்த்த ராமதாசருடைய திவ்யமான சரித்திரம். கொஞ்சம் ஒரு நாள் இப்படி பேக்லாக்ல பெயிண்ட் இருக்கும், பரவாயில்ல. நேத்தி ஸ்ரீரங்கத்திலிருந்து ரெக்கார்ட் பண்ணி சமர்த்த ராமதாசர் போட்டோம். இன்னைக்கு சென்னை வந்துட்டேன். சென்னை வீட்டிலிருந்து தான் இந்த சமர்த்த ராமதாசரை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ராமராஜனுக்கு பிரியமான ரங்கராஜனை அனுபவிச்சுட்டு வந்து அழகா பார்க்கிறேன், சொல்றேன். இன்னைக்கு காத்தால ரங்கராஜனுடைய ரொம்ப அழகான விஸ்வரூப தர்சனம் கிடைச்சது. ரங்கராஜனுக்கு கொள்ளிடத்திலிருந்து காவேரி ஜலம் கொண்டு வந்த அழகான அந்த யானை குடம், அதை கொண்டு வர கைங்கரியப்பரர்கள், ரங்கனுக்காக ரங்கன் காத்தால எழுந்தவன பார்ப்பதற்காக காத்திருந்த வெள்ள வெளையேன்னு இருக்கக்கூடிய அழகான குதிரை, கனகரேன்னு இருக்கக்கூடிய கோமாதா, அசாத்தியம். அதுல ஒரு மாலையும் இல்லாமல் அவன் அவனாக ரங்கராஜன். அப்பா, மம ஆத்யம் அமங்கலம் நஷ்டம் அப்படின்னு ரொம்ப அழகா அக்ரூரர் சொன்னா போல, இன்றே என் அமங்கலங்கள் எல்லாம் முடிந்தன அப்படின்னும்படியான அழகான ரங்க தர்சனம். பரம திருப்தியா தான் நினைச்சு பார்க்கிறேன், இந்த ரங்கனை ராமன் எப்படி அனுபவிச்சிருப்பான் அப்படின்றது. இந்த ரங்கனை சமர்த்த ராமதாசரும் பார்த்து அனுபவிச்சிருக்கார். அத்தனை பெரிய பாக்கியம் எல்லாம் சமர்த்த ராமதாசருடைய ஆசீர்வாதம். இந்த ரங்க தரிசனம் எல்லாம் சாபல்யமாச்சு. ரங்கன் அத்தனை விசேஷம்னா ராமன் அத்தனை விசேஷம். ராமன் அத்தனை விசேஷம்னா சமர்த்த ராமதாசரும் அத்தனை விசேஷம். சமர்த்த ராமதாசர் அத்தனை விசேஷம்னா அவருடைய சிஷ்யை வேணாபாய் அத்தனை விசேஷம். பகவான், ஆச்சாரியன், சிஷ்யர்கள், இது ரொம்ப அழகான ஒரு பந்தம், ரொம்ப அழகான ஒரு ஆனந்தம், ரொம்ப அழகான ஒரு சுகம். சமர்த்த ராமதாசர் கோல்ஹாப்பூர்ல அம்பா, நம்ம யார் அம்பானா, மகாலட்சுமி அம்பாபாய், அங்கே இருந்துண்டு
சத்சங்கம், கீர்த்தனை இதெல்லாம் பண்ண கோலாப்பூர் தான் நம்ம வேணாபாய்க்கு. வேணாபாயும் அழகா அந்த சத்சங்கம், கீர்த்தனை எல்லாம் கலந்து கொள்ள ஒரு ராத்திரி சமர்த்த ராமதாசர் சிஷ்யர்கள் எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க, வேணாபாயும் அங்க உட்கார்ந்து அந்த சத்சங்கத்தை அனுபவிக்க பொழுது போகிறதே தெரியல. நிஜமாவே சத்சங்கத்துக்கு நேரம், காலம், இடம், சூழ்நிலை எதுவும் முக்கியமில்லை. குரு கிருபை, நம்முடைய தாபம், இது ரெண்டு தான் சத்சங்கத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு ஜீவனுடைய தாபம் எந்த இடமா இருந்தாலும், எந்த நிலைமையா இருந்தாலும், அது நியாயமாக சரியான வழியில் இருக்கும் பொழுது அந்த தாபத்திற்கான கேள்வியும் பதிலும் தெளிவும் நிச்சயமா கிடைக்கும். அது நிறைய நடக்கும். இப்ப பல ஊர்கள் யாத்திரையெல்லாம் போகும்பொழுது சிஷ்யாலாம் ராத்திரியெல்லாம் பேசிட்டு இருப்பா. இப்படி பேசிகிட்டே இருப்போம். சில சமயங்கள் சத்சங்கத்துக்கு பல ஊர்கள் போகும்பொழுது பல நாட்கள் ராத்திரியெல்லாம் உட்காந்து பேசியிருக்கோம். 11 மணி, 12 மணி, 1 மணி, 2 மணி வரைக்கும்லாம் கூட சத் விஷயம் பேசியிருக்கோம். அதனால நேரம் காலம் எல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. பக்தி சிரேஷ்டம், நாம ஜபம் சிரேஷ்டம், சத்சங்கம் சிரேஷ்டம், சத்குரு சிரேஷ்டம், சத் விஷயங்கள் சிரேஷ்டம். குரு நம்மளை அவ்வளவு அழகா பக்குவப்படுத்துற, நம்ம மனசினுடைய பாரங்களை அப்படியே அதை லேசாக்கி விட்டு நம்ம மனசுக்கு ஒரு சமாதானம், சாந்தி, நிம்மதி, தைரியம், நம்பிக்கை, உற்சாகம் இதெல்லாம் கொடுக்கிறார். ஏன்னா நம்ம தேவையே இல்லாம மனசை போட்டு படாத பாடுபடுத்திக்கிறோம். அவசியம் இல்லை இல்லையா? அப்ப நமக்கு மனசுக்கு பலம் உண்டாகணும். அதாவது சாதாரண விஷயங்களை கூட ரொம்ப பெருசா நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். பகவான் பெரியவன், அவனுடைய பக்தர்களாக நாம் பெரியவர்கள். நாம பார்க்கக்கூடிய பிரச்சனைகளோ சவாலான சூழ்நிலைகளோ ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. நாம தான் பெரியவர்கள். சரியா? அதுவும் மனித வாழ்க்கையில் எவ்வளவோ சவால்கள், போராட்டங்கள் இதெல்லாம் சந்திச்சு சமாளிச்சு மேல வந்திருக்கோம் இல்லையா? அவ்வளவு கடந்து வந்துட்டோம். பகவானுடைய அனுகிரகம், நமக்கு அந்த மனோபலம் எல்லாம் கிடைச்சது. அதே தான் இனிமேலும் நடக்கும். அப்ப இப்படி ராத்திரி எல்லாம் சத் விஷயம் சொல்லிட்டு இருந்தார் சமர்த்த ராமதாசர். பொழுது விடியறது. அப்பதான் எல்லாருக்குமே தெரியாது, நீ போய் மகாலட்சுமியை தொழுதுட்டு போமா அப்படின்னு சொல்றார். இவளும் மகாலட்சுமியை தொழுவதற்காக ஜோரா கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போறா. அப்பயே அவளுக்கு ஒரு யோசனை, அப்பா அம்மா டென்ஷன் ஆகாம இருக்கும். டென்ஷன் ஆகல, ராத்திரியா வந்திருப்பாளே. அதுக்குள்ள அவள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஊரே திரண்டு அவள் வீட்டு வாசல்ல நிற்கிறது. அவளால் யூகிக்க முடிஞ்சது, ஓ சரி, எல்லாரும் ராத்திரி நான் வரலை அப்படின்னு உடனேயே அப்படி முடிவு பண்ணாதோ. அதுக்குள்ள ஒருத்தர் ஆரம்பிச்சாதோ, வந்துட்டாளே, அப்பா அப்பா என்ன ஒரு பொறுப்பு, என்ன ஒரு அக்கறை. இப்படிதான் இருக்கணும். ஒரு கல்யாணமாகி கணவனை இழந்த ஒரு பெண் இப்படிதான் ராத்திரி எல்லாம் ஊரை சுத்திட்டு வரணும். மற்ற வீட்டு பெண்களுக்கு இப்படித்தான் ஒரு உதாரணமா இருக்கணும். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசவா. அவ இஷ்டத்துக்கு பேசுறா, திட்டுறா. இந்த வேணாபாயினுடைய அம்மாவையும் அப்பாவையும் திட்டுறார்கள். பொண்ணு வளர்த்த லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு, இப்படி கூட பொண்ணை வளர்ப்பாளா,
ஏதோ சத்சங்கத்துக்கு போகணும், கீர்த்தனைக்கு போகணும், அவ்வளவுதான். அது என்ன ராத்திரி முழுக்க இருக்கிறது? இப்ப வேணாபாய் ரொம்ப அழகா நிதானமா சொல்றா, நான் மட்டும் தனியா இல்லை, நம்ம சுவாமி சமர்த்த ராமதாசருடைய மற்ற சிஷ்யர்களும் இருந்தா, எந்த இடத்துல அவர் கீர்த்தனம் பண்ணாரோ அதுக்கு பக்கத்துல ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். சுவாமி சமர்த்த ராமதாசர் அழகா ஆத்ம ஞான விஷயங்கள் சொன்னார், மனோபலம் எப்படி இருக்கணும்னு சொன்னார், வாழ்க்கை எப்படி ராமராயனுக்காக வாழணும்னு சொன்னார்னு சொல்லி ரொம்ப நிதானமா ரொம்ப பொறுப்பா தைரியமா அழகா பேசுறா. உடனே அதுக்குள்ள ஒருத்தர், ஓ பதில் சொல்லலாம் கூட கத்து கொடுத்தாச்சா, இதுதான் சத்சங்கத்துக்கு போய் தெரிஞ்சுன்றதா அப்படின்னு சொல்ல வேணாபாய் பார்க்கறா. தப்பு பண்ணாத பொழுது ஏன் கவலைப்படணும், ஏன் பயப்படணும், ஏன் ஒதுங்கணும் அப்படின்றா. வேணாபாய் அம்மா அப்பா அவெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. வேணாபாயினுடைய அம்மா பார்த்தா, அவளுக்கு இந்த ஊர்க்காரர்களை பத்தி தெரியும். அவ போன தலைமுறை ஆள், இவ இந்த யங்கர் ஜெனரேஷன். ஸோ வேணாபாயினுடைய பதில்கள் அவளுக்கு பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, நம்ம பொண்ணு தெளிவா இருக்கா, பேசுறா. நிஜமாவே அந்த காலகட்டத்தில் வேணாபாயி யங்கர் ஜெனரேஷன், அவ அப்பா அம்மா போன ஜெனரேஷன். இந்த காலகட்டத்தில் நாமெல்லாம் போன ஜெனரேஷன், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த காலத்து ஜெனரேஷன். ஸோ இது என்னைக்குமே உண்டு. போன தலைமுறை, இன்றைய தலைமுறை, இளைய தலைமுறை அப்படின்றது காமனான ஒரு விஷயம். எப்படி வேணாபாய் அந்த காலகட்டத்தில் தன்னுடைய தீர்மானத்தில் அழகா தெளிவா நிதானமா கான்ஃபிடண்டா இருந்தாலும், அந்த மாதிரிதான் இந்த காலத்திலையும் குழந்தைகள்லாம் இருக்கா. ஆனா வேணாபாய் அம்மாவுக்கு புரியறது, இதை ஊருக்கு இது எப்படி புரிய வைக்கிறது அவளுக்கு தெரியல. அவள் எழுந்து உள்ள போய் அவ வீட்டுல சுவாமி ரூம் கிட்ட உக்காந்துட்டா. வேணாபாய் அப்பா அங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கார். அவர் தலை கவிழ்ந்தெல்லாம் இல்லை, ஐயோ என் பொண்ணுடைய போயிட்டாள், அதெல்லாம் இல்லை. அவரும் பார்க்கிறார் எப்படி இந்த ஜனங்களுக்கு இதை புரிய வைக்கிறதுன்னு. வேணாபாய் பேசும்பொழுது அவர் இன்டர்ஃபியர் பண்ணல, அவர் ஒண்ணுமே சொல்லல, ஜஸ்ட் பார்த்துட்டு இருக்கார். வேணாபாய் பதில் சொல்றார். உடனே அப்படி இந்த பேச்சு இப்படி வரும்பொழுது, ஆமா பெரிய பக்த சிரோன்மணி நினைப்பா அப்படின்னா. வேணாபாய் சொன்னா, பக்த சிரோன்மணின்னு அவசியம்லாம் இல்லை, பக்தி பண்ணா போதும், என் மேல ஒரு குற்றம் இல்லை, நான் சத்சங்கம் கேட்டுட்டு வரேன். மீராவையும் இப்படிதான் எல்லாரும் சொன்னார்கள். ஆனா மீரா விஷத்தை குடிச்சு நிரூபணம் பண்ணாள் அப்படின்னு. ஓ நீயும் மீராவும் ஒண்ணு அப்படின்ற அளவுக்கு ஆயாச்சா? மீரா எப்பேற்பட்டவள், கால் தூசுக்கு நீ பெறுவியா அப்படின்னு ஒருத்தி கத்தினா. உன்னை வேணாபாய் சொன்னா, நிச்சயமா மீரா மாதா ரொம்ப பெரியவள் தான், அவள்லாம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய உதாரணம். அவள் அவ்வளவு அழகா தைரியமா தன்னுடைய பக்தியை பண்ணா. என் குருநாதர் சொல்லியிருக்கா, ஓம் பக்தியை பண்றதுக்கு நீ தைரியமா இருக்க வேண்டியதானே, இதுல எதுக்கு சந்தேகம், இதுல என்னத்துக்கு யோசனை, இதுல என்னத்துக்கு தயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால மீராவா ஆகணும், மீரா போலே பக்தி பண்ணணும் அப்படின்றது லட்சியம். நல்லவர்களை பார்த்து, உத்தமர்களை பார்த்து, நல்ல பக்தர்களை பார்த்து உதாரணமா எடுத்துக்கிறது சரிதானே. உடனே ஒருத்தர் சொன்ன, ஓ அப்படியா, சரி அப்பா யாரோ விஷம் கொண்டு வாங்கோ. இவ மீராபாயா, நமக்கும் மீராபாய் கதையத்தான் கேட்டிருக்கோம், கொஞ்சம் நேரம் பார்த்துடலாம். அம்மா விஷம் கொடுக்குறோம், குடி, மீராபாய் மாதிரி பஜனை பண்ணு,
விஷம் ஒன்று ஒன்றும் பண்ணாமல் இருக்கட்டும், நாங்கள் நம்புகிறோம்மா. அப்போ எங்களுக்கும் சமாதானம், உங்கள் அப்பா அம்மாவுக்கும் சமாதானம், ஊருக்கும் கெட்ட பேர் வராது அப்படின்னு ஒருத்தர் சொல்ல. மற்றவாள்லாம் ஆமாம் 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 ஆமாம். அப்போ வேணாபாயினுடைய அப்பாவுடைய கண்களில் கண்ணீர் வர்றது. வேணாபாய் அப்பயும் அசரலை. அதுக்கு என்ன, விஷத்தை கொடுங்கோல, ராமராயா இருக்கான், என் சத்குருநாதனுடைய ஆசீர்வாதம் இருக்கு, அவ்வளவுதானே, விஷம் தானே கொடுங்கோல. ஏன்னா அவளுக்கு தெரியும் தான் ஆத்மா. ஏன்னா அவதான் அவளை கேள்வி கேட்டிருக்காள், ஜீவாத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, ஜனனம்னா என்ன, மரணம்னா என்ன, வித்யைனா என்ன, அவித்யைனா என்ன, ஞானம்னா என்ன, அஜ்ஞானம்னா என்ன, மாயைனா என்ன, இவ்வளவு கேள்வி கேட்டிருக்கா இல்லையா. அதுக்கெல்லாம் சமர்த்தராமதாசர் பதில் வேற சொல்லியிருக்கார். அது இல்லாம சமர்த்தராமதாசருடைய தாசபோதம் அதை அழகா கைப்பட எழுதியிருக்கா. சமர்த்தராமதாசரோட விஷயங்களை பார்த்து அப்பயே நிறைய படிச்சு புரிஞ்சிருக்கா. இப்பயும் சமர்த்தராமதாசன் ஆத்தியாத்மிக விஷயங்களை கேட்டுட்டு தான் வந்திருக்கா. எப்பொழுதுமே நமக்கு ஒரு விஷயத்துல தெளிவு இருக்கு, நியாயம் அப்படின்ற பட்சத்துல கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலைகள் என்னை தின்னத்தகாதென்று, கவலைகள் நம்மளை தின்ன விடப்படாது. கவலைகளை பெருசு, அந்த கவலைகளை ஜெயிக்கணும், கவலைகளை சந்தோஷமா மாத்திக்கணும். அரிசி இருக்கு, வெறும் அரிசி வைத்து வைப்போமா, அது நல்லா நெருப்பை மூட்டி ஒரு பானையை வச்சு அதில் தண்ணியை விட்டு கொதிக்கிற தண்ணியில் அரிசியை போட்டு கொஞ்ச நேரம் பக்குவம் ஆயிடுச்சுன்னா அது சாதம் ஆயிடும், அப்புறம் சாப்பிடலாம். சரி, வெறும் சாதம் கஷ்டமா, அதையே பொங்கலா பண்ணி சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி குழம்போ ரசமோ பண்ணலாம். அப்ப அந்த பக்குவப்படுத்திட்டு நமக்கு ஏற்ற மாதிரி இந்த அரிசியை சாதமாக்கி சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரிதான் கவலைகள். ஒரு அரிசி மாதிரி வச்சுக்கோங்க, ரா ரைஸ். அதை நல்லா உங்களுடையதான திறமைகளை கொண்டு, நல்ல எண்ணங்களை கொண்டு அழகா அதை ஜோரா பாசிட்டிவா உபயோகப்படுத்திக்கோங்க. அப்ப ஜோரா ஜம்முன்னு அந்த பிரச்சனையே உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்துரும், அதே உங்களுக்கு சொல்யூஷனை கொடுத்துரும். இது ரொம்ப ஈஸி, கேட்கறது கஷ்டமா இருக்க போல இருக்கும், பிராக்டிக்கலா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜோரா அதுக்குள்ள கொண்டு வந்துட்டா மக்களும், அவளும் கவலை. அவள் நினைச்சா வருஷத்தை கொடுக்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கா, கொடுத்துருவோம் அப்ப தெரியும், பயந்துருவா அப்படின்னு நினைச்சா. பயப்படவே இல்லை. அப்ப விஷத்தை கொண்டு வந்துட்டா, அவள் பாட்டுக்கு அழகா விஷத்தை வாங்கிண்டா, ஜம்முன்னு குடிச்சா. அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா அவளுக்கு அவளுடைய முகத்துல இருக்கக்கூடிய சமாதானம், சாந்தி, தைரியம், நம்பிக்கை, இது எல்லாம் அவளுக்கு பிரமிப்பா இருந்தது. அம்மா அப்பா வாயை திறக்கல. ஆனா இவ கவலையும் படல. ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னா விஷத்தை குடிச்சுட்டா. விஷத்தை குடிச்சிட்டு உட்காந்து அவள் பாட்டுக்கு நின்றுட்டு, ஆமா அவளுக்கு ரொம்ப சுபாவமா நின்றுட்டே நாமஜபம் பண்ணுவான். ஏன்னா சமர்த்தராமதாசர் எப்பொழுதும் நித்தியம் அவருடைய அனுஷ்டானம் முடிச்சு நின்றுட்டே தான் நாமஜபம் பண்ணுவார். அது ஒரு தவமா வச்சுருப்பார். அந்த மாதிரி வேணாபாயும் நித்தியம் 4 மணிக்கு எழுந்துருவா. அவ பாட்டுக்கு மாண்டு நதியில, அது வெயிலோ மழையோ குளிரோ போவா, விடிய கிளம்ப குளிச்சிருவா. குளிச்சு வந்து வீடு வாசல்லாம் பெருக்கி கோலம் போடுறது. அதுக்கப்புறமா அழகா ராமராயா கோவிலுக்கு போகிறது, ராமராயாவுடைய காக்கடா ஆரத்தியை பார்க்கறது, கோவிலில் கைங்கரியம் பண்ணுறது, அங்கே உட்காந்து பஜனை பண்ணுறது, அதுக்கப்புறம் அங்கே நின்று நாமஜபம் பண்ணுறது, இதோட ருட்டீன். அப்போ இப்போ காத்தால ஆயிடுது இல்லையா, அதனால் அவள் பாட்டுக்கு ருட்டீனா என்னமோ நம்மெல்லாம் காஃபி எல்லாம் குடிக்கிற மாதிரி அவளும் அதை விஷத்தை குடித்தாள். அவள் பாட்டுக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கு தான் இருக்கே, ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய
श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम அப்படின்னு ஜபிச்சுட்டு இருக்கா. அவள்லாம் பார்த்து அவள் விஷத்தை குடிச்சோடனே அவள் கொஞ்சம் பயந்து போயிட்டான். ஏன்னா எனக்கு உயிர் போயிடுமேன்னு அந்த கவலை இருக்கணும் இல்லையா, அந்த கவலையே அந்த பொண்ணுடைய அந்த தைரியம் நம்பிக்கை அசந்து போனாரு. அதுக்கப்புறம் அவள் பாட்டுக்கு விஷத்தை குடிச்சா. இப்போ யார் நம்புறீங்களான்னு வசனம் எல்லாம் பேசுகிறா. அவள் பாட்டுக்கு நாம ஜபம் பண்ணான். அவள் அப்பா அம்மா பார்த்துட்டு இருக்கா, அவளும் நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கா, ஊருக்கார எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஆச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. அவள் ரொம்ப சாலிடா இருக்கா. விஷத்தினுடைய ஒரு தாக்கம் கூட இல்லை அவளுக்கு. ஜனங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய தப்பு பண்ணிட்டோம், இந்த குழந்தைய நாம தப்பா பேசினது தப்பு, அவளுடைய பக்தியை நாம புரிஞ்சுக்கல, அவள் அளவுக்கு நமக்கு பக்தி இல்லை, அவள் அளவுக்கு நாம பக்குவப்படலை அப்படின்னு எல்லாரும் ரியலைஸ் பண்றா. டக் 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 அப்படின்னு ஒரு சப்தம். யாரு? ஜெய ஜெய ரகுவீர் சமர்த் வந்துட்டார். மீதி விஷயம் நாளைக்கு. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूरांजनेय स्वामी की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.